Let's start the topic of structure of balance of payment. Balance of payment என்றது வந்து பார்த்துருக்கோம். ரெக்கார்டு மீனிங் ப்ரீவியஸ் வீடியோவில் ரெக்கார்ட் தி டிரான்சாக்ஷன், recording economic transaction between countries, one resident country and another foreign countries பார்த்துருக்கோம். அந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறது தான். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் வந்து அதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும், ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறது, இதெல்லாம் பார்த்தோம். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் இந்த 2 காம்போனன்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்டில் என்ன பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னா டூ பேலன்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து விசிபிள் ட்ரேட், இன்னொன்று வந்து இன்விசிபிள் ட்ரேட். விசிபிள் ட்ரேட் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க. விசிபிள் ட்ரேடுன்றது வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ். இன்விசிபிள் ட்ரேடில் வந்து இன்விசிபிள் சர்வீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இன்விசிபிள் ட்ரேடில் வரும். என்னென்னா லைக் பேங்கிங், ஷிப்பிங், இன்சூரன்ஸ், ட்ராவல் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதெல்லாம் வந்து இன்விசிபிள் ட்ரேட் சொல்கிறாங்க. தென் எது வந்து டெபிட்டில் வரும், எது கிரெடிட்டில் வரும்னு வந்து டீட்டெயிலாக அந்த விசிபிள் அண்ட் இன்விசிபிளில் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ஐட்டம்ஸில் வந்து கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண விசிபிள் வரும்ன்றாங்க. அப்புறம் இன்விசிபிள் எக்ஸ்போர்ட்ஸ் வரும். டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் எதுனா வந்து சோல்டு பண்ணியிருந்தாங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு, அப்ராட்க்குன்னா அது வரும்ன்றாங்க வரும். தென் பேங்கிங் சர்வீஸ் சோல்டு அப்ராட் எதுனா சோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா வரும் கிரெடிட்டில். தென் சோல்டு பண்ணுறப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், சம் அமௌண்ட் வரும், அதனால் அது கிரெடிட்டில் வருது. இன்சூரன்ஸ் சர்வீஸ் சோல்டு அப்ராட் பண்ணுது. தென் இன்கம் ரிசீவ்ட் ஆன் லோன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ், எக்ஸ்பென்சஸ் இன்கட் பை ஃபாரின் டூரிஸ்ட் இன் இந்தியா, இது எல்லாமே வந்து கிரெடிட்டில் வரும். இதுக்கு ஆப்போசிட் கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணால் கிரெடிட்டில் வரும், அதே கூட்ஸ் இம்போர்ட் பண்ணால் டெபிட் ஐட்டம்ஸில் வந்துடும் கரண்ட் அக்கௌண்ட்டில். தென் இன்விசிபிள் எக்ஸ்போர்ட் கிரெடிட்டில் வந்து இன்விசிபிள் இம்போர்ட், அதே மாதிரி இது எல்லாமே சோல்டு பண்ணுது. டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், பேங்கிங் சர்வீஸ், இன்சூரன்ஸ் சர்வீஸ் சோல்டு பண்ணுது கிரெடிட்டில் வந்துச்சுல, இங்கே பர்ச்சேஸ் பண்ணுது அதுக்கு ஆப்போசிட் எல்லாமே வந்து என்ன வந்துடும்னா டெபிட் ஐட்டம்ஸில் வந்துடும். தென் செகண்ட் காம்போனன்ட், ஃபஸ்ட் 4 காம்போனன்ட், அதில் 2 காம்போனன்ட்ஸ் தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோன்னா. ஒன்று வந்து கரண்ட் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டை 3 காம்போனண்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா ப்ரைவேட் கேபிட்டல், செகண்ட் வந்து பேங்கிங் கேபிட்டல், தேர்ட் அஃபிஷியல் கேபிட்டல். ப்ரைவேட் கேபிட்டல்னால் என்ன, அதில் என்னென்ன இன்க்ளூட். ப்ரைவேட் கேபிட்டலில் வந்து என்னென்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா பண்ணியிருந்தாங்கன்னா, தென் லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் ஃபாரின் கரன்சி டெபாசிட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் ப்ரைவேட் கேபிட்டல் ரேட்டில் வரும்ன்றாங்க. தென் பேங்கிங் கேபிட்டல். பேங்கிங் கேபிட்டலில் வந்து என்னென்னா எவ்வளோ மூவ்மெண்ட்ஸ் ஆகிருக்கு, எக்ஸ்டர்னல் ஃபைனான்ஷியல் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், கமர்ஷியல்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஆத்தரைஸ் டீலிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து எதில் இன்க்ளூட் ஆகினா பேங்கிங் கேபிட்டல். தென் தேர்ட் வந்து அஃபிஷியல் கேபிட்டல். அஃபிஷியல் கேபிட்டலில் என்னன்னா ஃபாரின் கரன்சி எதனா ஹோல்டு பண்ணியிருக்காங்களா ஆர்பிஐ, தென் ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் எதனா ஹெல்டு பண்ணியிருக்கா கவர்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து அஃபிஷியல் கேபிட்டலில் வந்துடும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வந்து 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் வந்து கரண்ட் அக்கௌண்ட், நெக்ஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். இதுதான் வந்து நம்ம பிரீஃபாக பார்த்துருக்கோம். இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து விசிபிள் ட்ரேட்னா என்ன, இன்விசிபிள் ட்ரேட்னா என்ன, கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஐட்டம்ஸ் என்ன வரும், டெபிட் ஐட்டம்ஸ் என்ன வரும்னு சொன்னோம். தென் கேபிட்டல் அக்கௌண்ட் செகண்ட் காம்போனண்ட்டில் வந்து செகண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து என்னென்னா கேபிட்டல் அக்கௌண்ட். அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ப்ரைவேட் கேபிட்டல், பேங்கிங் கேபிட்டல், தென் அஃபிஷியல் கேபிட்டல்.